Hello friends, welcome to Tamizhan'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல குயிக் பிரேக்ஃபாஸ்ட் எக் மேகி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பாப்போம். இதுவரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. எக் மேகி பிரேக்ஃபாஸ்ட் செய்ய பேன்ல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சனே பூண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு கப் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு கப் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிப்போம். இது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் 2 பேக்கெட் மேகி வாங்கி வச்சிருக்கேன், அதோட மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே கொஞ்சம் சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டோடையும் குடமிளகாயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம மேகி ஆட் பண்ணிப்போம். மேகி நல்லா குக் ஆகட்டும். மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மேகி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல்ல இப்போ 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ பேனை சுற்றி நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ நம்ம அடித்து வச்ச இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிக்கோங்க. சிம்லேயே ஒரு நிமிஷம் வேகட்டும். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த மேகி மேல நம்ம செஞ்சு வச்ச ஆம்லெட் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிப்போம். இப்போ எக் மேகி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப டேஸ்டாகவே இருக்குது. இதை நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே காலை பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட வைக்கிறது தான். ஆனால் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சீக்கிரமாகவும் ஸ்கூலுக்கும் போயிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.